ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா நமக்கு என்னன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ டிரான்ஸ்டியூசர்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டரை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறது பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? இதை பற்றி நம்ம பேசிக்கலான ஒரு ஐடியாஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலோட வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறதுல பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று வந்து பேசிவ். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் வந்து செல்ஃப் ஜெனரேட்டிங் டிரான்ஸ்டியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டிரான்ஸ்டியூசர்ஸ் செல்ஃப் ஜென்ரேட்டிங் டிரான்ஸ்டியூசர்ஸ்னால் அப்படி எதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவர், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளையுமே இல்லாமல் நம்மளை வந்து ஒரு சும்மா சாதாரணமாகவே ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக மாற்றுறது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர், அப்படி இல்லைனா வந்து செல்ஃப் ஜென்ரேட்டிங் டிரான்ஸ்டியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்டியூசர்லேயே ஒரு டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஎலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த பேர்லேருந்து நமக்கு தெரியும், ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி எந்த லெவலுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் ரேட்டிங் இருக்குங்கிறத நம்ம அவுட்புட்டில் நமக்கு காட்டக்கூடியதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மோகப்பிள் அப்படிங்கிற வேர்டு வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், அது சில பேருக்கு வந்து புதுமையான வேர்டாக இருக்கலாம். ஸோ இந்த தெர்மோகப்பிள்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த தெர்மோகப்பிளை ஃபார்ம் பண்ணுறதுக்கு மூணு பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரின்சிபல்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஐடியாஸை வச்சு ஃபார்ம் பண்ணதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா சீபேக்கு, செகண்ட் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெல்டியர், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தாம்சன். ஸோ சீபேக், பெல்டியர், தாம்சன். ஸோ 3 பேரும் வெவ்வேறு விதமான பிரின்சிபலை வந்து கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு கான்செப்டான தெர்மோகப்பிள்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ வாங்க அந்த தெர்மோகப்பிள்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் எ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக நமக்கு வந்து இந்த உலகத்திலே வந்து பேசிக்கலாகவே 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கண்டக்டர், ரெண்டாவது வந்து செமிகண்டக்டர், மூணாவது வந்து இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் வந்து சுத்தமாக கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. செமிகண்டக்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த டயோடு டிரான்சிஸ்டர் நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் கண்டக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. த மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் என்னவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸாக தான் இருக்க முடியும். கரெக்டாக? ஸோ மெட்டல் தான் வந்து இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மற்ற கண்டக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மெட்டல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெட்டல்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் மெட்டல்ஸான காப்பர் அண்ட் அயன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சர்க்யூட்டில் வந்து ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குன்னா அதில் வந்து கரண்ட் ஃப்ளோவாக நமக்கு தெரியும். காப்பர் ஒயராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது டைப் ஆஃப் மெட்டாலிக் கண்டக்டிவ் ஒயராக இருக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பரில் வந்து ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். காப்பரில் வந்து நான் திக்காக லைன் போட்டு காட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு திக்கான காப்பர் ஒயர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான அயன் ஒயர் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த காப்பர் ஒயரையும் அயன் ஒயரையும் நான் அந்த மாதிரி வந்து ஃபியூஸ் பண்ணி சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கண்டிப்பாக 2 பாயிண்டில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ஒருவேளை டெம்பரேச்சர் ஜங்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் வந்து என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் வந்து மேபி ஒரே மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஒருவேளை வெவ்வேறு விதமான டெம்பரேச்சர்ஸாக இருந்தால் நிச்சயம் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ஹாட் ஜங்ஷன்லேருந்து கோல்டு ஜங்ஷனுக்கு போகும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி காப்பர் அண்ட் அயன் ஒயர் இந்த மாதிரி நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டாலிக் ஒயர் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீபேக் அப்படிங்கிறவர் வந்து சொன்னார். ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீபேக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளையுமே இல்லாமல் ஜஸ்ட் சிம்பிளாக 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆன காரணத்தினால ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகிறது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகப்பிளோட பேசிக் பிரின்சிபல். அண்ட் இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீபேக் தான் சொன்னார். இதே இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா இந்த காப்பர் ஒயரில் நான் ஒரு பகுதியை வெட்டி விட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பாக 2 ஹோலை கிரியேட் பண்ணும். அந்த 2 ஹோலுக்கு அதாவது ஒரு ஹோல் இருக்கும், 2 ஒயருக்கு அக்ராஸாக ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த டோட்டலாக அந்த ஒயரில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து வோல்டேஜ் அக்ராஸ் த தெர்மோகப்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து சீபேக்குங்கிறவர் வந்து முதலாக இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்தாரு. சரிங்களா? ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்டியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஸோ பெல்டியர் என்ன சொன்னார் அப்படின்னா சீபேக் சொன்னதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு காப்பர் ஒரு அயன் ஒயர் எடுத்து வச்சுட்டு அதில் இவர் எக்ஸ்டர்னலாகவே வந்து ஒரு சப்ளை வந்து கொடுத்தாராம். ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இஎம்எஃப் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சப்ளை மாதிரி சோர்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி சோர்ஸை நம்ம கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜங்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. டெம்பரேச்சர் ஜங்ஷன், அதில் வந்து ஹீட் அப்சர்வ் ஆன ஜங்ஷனை வந்து ஹாட் ஜங்ஷனும் ஹீட் லிபரேட் ஆன ஜங்ஷன் வந்து கோல்டு ஜங்ஷனும் சொல்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ
கரண்ட் ஃப்ளோனா கண்டிப்பாக என்ன இருக்கும், நமக்கு வந்து இந்த ஜூல்ஸ் எஃபெக்ட் படி, ஜூல்ஸ் ஹீட்டிங் லா படி கண்டிப்பாக ஹீட் எமிட் ஆகலாம், அல்லது மேபி எங்கேயாவது அப்சர்வ் ஆகிருக்கலாம். ஸோ ஹீட் எங்கே வந்து அப்சர்வ் ஆகுதோ அந்த இடத்த ஹாட் ஜங்ஷனும், ரிலீஸ் ஆகிற ஜங்ஷனும் கோல்டு ஜங்ஷனும் இவர் வந்து சொன்னார். கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்குங்கிறத வந்து பெல்டியர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டினார். கடைசியாக வந்து தாம்சன் அப்படிங்கிறவர் வந்து இதே தான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரிவர்சிபிளாக என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டோட டைரக்ஷனும் ஹீட்டோட ஃப்ளோ, கண்டிப்பாக ஹீட்டுக்கு டைரக்ஷன் இருக்குது கரெக்டாக, ஹீட்டுக்கும் வந்து டைரக்ஷன் உண்டு, ஹீட்டும் வந்து ஃப்ளோ ஆகலாம், இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்கே வரலாம். அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கலாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறத நம்ம மெக்கானிக்கலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து தெர்மல் எஃபெக்ட், அதாவது வந்து நம்ம தெர்மல் இன்ஜினியரிங் ஃபுல்லுமே ஹீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது கரெக்டாக. ஸோ ஹீட்டும் கரண்ட்டும் ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஹீட் வந்து லிபரேட் ஆகும், அதாவது வந்து ஹீட் வந்து வெளியில் எமிட் ஆகணும். அதே நேரத்தில் கரண்ட்டும் ஹீட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹீட் என்ன ஆகும் அப்படின்னா அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இது எதை வச்சு சொன்னார் அப்படின்னா வந்து தெர்மல் கிரேடியன்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு சொன்னார். கிரேடியன்ட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரேடியன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னாலே டெல் டி அப்படின்னு சொல்லி அர்த்தம், அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கிரேடியன்ட்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது, டிஃபரன்ஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம கரண்ட் ஃப்ளோ இருக்கும், ஹாட் ஜங்ஷன் எது கோல்ட் ஜங்ஷன் எதுன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த தெர்மல் கிரேடியண்ட்டை வச்சு தான் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரே டைரெக்ஷனில் இருந்தால் ஹீட் லிபரேட் ஆகிடணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் ஹீட் வந்து அப்சர்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ எதுக்கு இந்த கான்செப்டை நான் சொன்னேன், இதை என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசர் இல்லாமல் சென்சார் ஒர்க் ஆகுது, சென்சார் இல்லாமல் டிரான்ஸ்டியூசர் இல்லை கரெக்டாக. சென்சார் ஒர்க் ஆகுதுக்கு பேசிக் யூனிட்டே யாருன்னா டிரான்ஸ்டியூசர் தான். ஸோ இந்த உலகத்தில் சென்சார் இல்லாத டிரான்ஸ்டியூசர் இல்லாத நம்ம வாழ்க்கை கிடையவே கிடையாது. எங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் வந்து அல்ட்ராசோனிக் சென்சாரு, இன்ஃப்ராரெட் சென்சாரு, அல்லது வந்து நம்மளை ஹியூமனை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த டோர் சென்சாரு, இப்படி நிறைய டைப் ஆஃப் சென்சார் நம்ம வெஹிக்கிளில் இருக்குது, காரில் இருக்குது, பைக்கில் இருக்குது, எல்லாமே சென்சார் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சென்சார் டைப் ஆஃப் சென்சாரில் தான் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகப்பிள் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெம்பரேச்சர் எங்கெல்லாம் மெஷர் பண்ணணும், எங்கெல்லாம் வேரியபிள் டெம்பரேச்சர் தேவைப்படுது, எங்கெல்லாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அதை வந்து கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் காட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகப்பிள் அப்படிங்கிறத வந்து ஆஸ் அ டெம்பரேச்சர் டிரான்ஸ்டியூசராக யூஸ் பண்ணுறாங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்ல நினச்சேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஐடியாஸ், உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா தினமும் நான் வீடியோ போடுவேன், தினம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா தினம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then see you guys in the next video. Until then bye, cheers and thank you so much for watching.